அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி இஸ்லாம் இனிமையான மார்க்கம் பாகம் 24. இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம், ஒரு அழகான மார்க்கம், ஒரு அற்புதமான மார்க்கம். வல்ல ரஹ்மான் கொடுத்தது இல்லையா நம்மளுக்கு. இஸ்லாம் இனிமையான மார்க்கம். என்னோடய யூடியூப் சேனல் முஸ்லீம் சாங்ஸ் மதுரை சுலேகா பேபி. இந்த சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடையலாம். தேங்க்யூ. இஸ்லாம் இனிமையான மார்க்கம், ஒரு அற்புதமான மார்க்கம், ஒரு அழகான மார்க்கம் இல்லையா. வல்ல ரஹ்மான் கருணையாளன், அன்பாளன், அருளாளன், கிருபையாளன், எல்லா புகழும் அவனுக்கே சொந்தம். இஸ்லாம் இனிமையான மார்க்கம். இதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன பகுதியை பார்க்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மந்திரியாக இருந்தாங்க இல்லையா. மந்திரி ஆக்கியிருந்தாங்க. அந்த ராஜா மந்திரி ஆக்கியிருந்தாங்க. அப்போ தான் சுலேகா அம்மாவெல்லாம் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த ராஜா என்ன பண்ணார், யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அவருக்கு குழந்தைகள் கிடையாது. அந்த ராஜாவுக்கு 3 மனைவி இருந்தாங்க. அவருக்கு குழந்தை இல்லை. 3 மனைவிக்குமே குழந்தை இல்லை. அதனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை தன்னுடைய மகனாக அதை வாரிசாக அறிமுகப்படுத்தினாங்க எல்லாத்துக்கும். என்னுடைய மகன் இவங்க தான் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மகனாக ஏற்றுக்கிட்டார். அவர் ராஜா ஏற்றுக்கிட்டு மன்னர் ஆக்கிட்டார் அந்த நாட்டுக்கு. அவர் வயசாயிருச்சு அவருக்கு. அதனால் மன்னர் ஆக்கிட்டு ராஜா இப்போ இவங்க தான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க மனைவி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு மக்காவுக்கு போகிறாங்க. மக்காவுக்கு போய் ரொம்ப நாள் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. சரிங்க அப்பா, நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனைவி 3 பேரையும் கூட்டிகிட்டு அங்கே போயிட்டாங்க. கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இங்கே பட்டம்லாம் சூட்டிட்டு தான் போகிறாங்க. ராஜாவாக பட்டம் சூட்டிட்டு தான் போகிறாங்க. அப்போ பட்டம் சூட்டும் போது எல்லோரும் வர்றாங்க. எல்லோரும் யாருன்னு கேட்டால், இவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் தகப்பன் இருந்தாங்கல்ல, அவங்க அண்ணன்மாருங்க 10 பேர். புன்யாமீன் அவங்க தம்பி. புன்யாமீனுக்கு அவங்க வளர்த்தாங்களே ராஜா. இப்போ ராஜா இருக்கார்ல, ராஜாவுடைய மனைவிமார் தானே வளர்த்தாங்க இவங்கள சின்ன பிள்ளையிலேருந்து. அப்போ அந்த மந்திரி வளர்த்தார்ல, மந்திரி வளர்த்தார். ஆமாம், ராஜா இல்லை, சாரி, மந்திரி வளர்த்தார். மந்திரி அவங்க மனைவிமாரெலாம் சேர்ந்து வளர்த்தாங்க. அப்போ அந்த மந்திரிக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி 3 மனைவி இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு 9 பிள்ளைங்க, 6 பையங்களும் 3 பொம்பளை பிள்ளைகள். அதுக்கெல்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளைய இவங்க வீட்டுக்கு வரும்போது, அந்த மந்திரி வீட்டுக்கு வரும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளை தானே. மற்றவங்களாம் அவங்க பிள்ளையெல்லாம் பெரிய பெரிய பிள்ளை. அதனால் அக்கா அண்ணன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வளர்ந்தாங்க. அந்த பிள்ளைகளும் நல்லா பிரியமாக இருக்குங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேலே. சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப பிரியமாக இருந்தனால இப்போவும் நல்லா பிரியமாக இருக்காங்க. அந்த அக்காவுடைய அந்த மகளை இவங்க தம்பி இருந்தாங்கள புன்யாமீன், அவங்களுக்கு நிக்கா முடிச்சு வச்சாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், அந்த குடும்பம் இந்த குடும்பம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ இங்கேருந்து அங்கே சம்மந்தம் பண்ணுறது, அங்கே உள்ள பொம்பளை பிள்ளைகளுக்கு இங்கே உள்ள மாப்பிள்ளையை கட்டி வைக்கிறது. இப்போ அன்னைமார்கள்லாம் இருந்தாங்கல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட சேர்ந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மூத்ததார்த்தோடைய மனைவி பிள்ளையெல்லாம், அந்த அன்னைமார்களுடைய பிள்ளையெல்லாம் இங்கே இந்த மந்திரி இருந்தாங்கல்ல, மந்திரியோட பிள்ளைய மகள்லாம் இருக்காங்கல்ல, அக்கா அண்ணன் தானே கூப்பிட்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கு இப்படி நிக்கா முடிச்சு வச்சு அந்த சொந்தத்தையே ஒன்று ஆக்கிட்டாங்க. இவங்க சொந்தத்தையும் அவங்க சொந்தத்தையும் ஒன்று ஆக்கிட்டாங்க. இப்போ சுலேகா அம்மாவை கல்யாணம் பண்ணாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவங்க வளர்த்த தாய் பணத்துக்காக தானே இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க அந்த மந்திரிக்கு. ஆனால் அவங்களாம் இல்லை, அவங்களும் அந்த அம்மாவை மௌத்தா போயிட்டாங்க. அவங்க சுலேகா அம்மாவுடைய வாப்பா இருந்தாங்களே, அவங்களும் மௌத்தா போயிட்டாங்க. அதனால் அவங்க வழி சொந்தம் இல்லை. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொந்தமும் அந்த மந்திரி வளர்த்தாங்க இல்லையா, வளர்த்த பாசம் இருக்கும்ல. அதனால் அவங்க அந்த அக்காமாருங்க அண்ணன்மாருங்க எல்லாத்துக்கும் இந்த பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளையும் சேர்த்து நிக்கா முடிச்சு வச்சு சொந்தமாக்கிட்டாங்க. அது பெரிய சொந்தமாயிடுச்சு. ஒன்றுக்குள்ள ஒன்று கொடுப்போம்ல, அந்த மாதிரி அப்படி இருந்துச்சு. அதனால் அவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. அந்த அந்த மந்திரியோடைய பிள்ளையெல்லாம் இருந்தாங்கல்ல, அக்காமாருங்க அண்ணன்மாருங்க எல்லோரும் அவங்க பிள்ளை எல்லோரும் வந்திருந்தாங்க. இந்த அதாவது பதவியேற்பு விழாவுக்கு, ராஜாவாக பதவி ஏற்கிறாங்கல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு. அதே மாதிரி இவங்க அண்ணன்மாருங்க புன்யாமீன் எல்லோரும் வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்களா, வாப்பா அம்மா புன்யாமீன் அவங்க எல்லோரும் எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லோரும் நல்லபடியாக பதவியேற்புலாம் நடக்குது. ராஜா பதவி ஏற்கிறாங்க. பதவி ஏற்புலாம் முடிஞ்ச உடனே தான் அவங்க 1 நாள் 2 நாள் சென்று தான் அந்த ராஜா மக்காவுக்கு போகிறாரு அவங்க மனைவிமார்களை கூட்டிக்கிட்டு. இதெல்லாம் நடந்துருச்சு. இப்போ பதவியேற்று முடிஞ்ச உடனே ஒரு வழக்கு வருது. இவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அவங்களுடைய சபைக்கு முத வழக்கு. அதாவது ராஜாவாக பதவி ஏற்றுட்டாங்க. அப்போ எல்லாம் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அறிவிக்கணும்னு சொல்லி அறிவிப்பாங்க இல்லையா, பதவி ஏற்ற உடனே.
சில திட்டங்கள்லாம் நல்ல மக்களுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் அறிவிக்கப்படும் சொல்லி அறிவிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி திட்டங்கள் அறிவிச்சிட்டு இருக்கும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரொம்ப ஒரு நேர்மையானவங்க, ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப ஒழுக்கமாக, ஆண்டவன் மேலே ரொம்ப பற்று உள்ளவங்க, ரொம்ப பிரியம் உள்ளவங்க. எல்லாருக்குமே நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்களுடைய குணம் எப்படின்னு கேட்டால், யாரையும் ரொம்ப இதாலாம் பேச மாட்டாங்க. ரொம்ப கண்ணியமாக நடத்துவாங்க. ரொம்ப அன்பா, மென்மையாக நடத்துவாங்க எல்லாத்தையும். அதட்டி பேசுகிறோம்ல, அந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாங்க. ரொம்ப தன்மையானவங்க, ரொம்ப மென்மையானவங்க, ரொம்ப அழகானவங்க. மாஷா அல்லாஹ். அவங்களுக்கு வந்து வல்ல ரஹ்மான் அவ்வளோ அழகு கொடுத்துருந்தான். உலகத்திலேயே பாதி அளவை யூசுஃபு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா வல்ல ரஹ்மான். அந்த மாதிரி உலகத்தில் உள்ள அழகில் எல்லா அழகு நம்ம மயில் அழகு, மீன் அழகு, அது அழகு, இது அழகு, இந்த பாப்பா அழகு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேயே எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி வச்சு அதில் மொத்த அழகுலையும் பாதி அழகு வல்ல ரஹ்மான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி அவங்க ரொம்ப தன்மையானவங்க. அப்படி இருக்கும்போது பதவி ஏற்றுட்டாங்க, நல்ல திட்டங்களை அறிவிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஒரு 6 பேர் ஒருத்தரை பிடிச்சிட்டு வர்றாங்க. இவர் வந்து எங்கள் கடையில் வந்து கொள்ளையடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன விடுங்க, நம்ம கேட்போம் என்னன்னு சொல்லி விசாரிப்போம்னு சொல்லி விசாரிக்கும்போது, அவர்கிட்ட அந்த கொள்ளையடிச்சாருன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க கொள்ளையடிச்ச நபர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன கொள்ளையடிச்சிங்களா இவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி. ஆமாம் கொள்ளையடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு கொள்ளையடிச்சிங்க? பள்ளிவாசம் கட்டணும்ல, அதுக்கு தான் கொள்ளையடிச்சேன். பள்ளிவாசம் வந்து உங்கள் சொந்த பணத்தில் நீங்கள் கட்டணும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, இல்லாட்டி நீங்கள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி கட்டணும். நீங்கள் ஏன் போய் கொள்ளையடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்கிறாரு, இல்லை நான் போய் உங்கள்கிட்ட கேட்டேன் மன்னரே, ஆனால் இவங்க வந்து இல்லை அதெல்லாம் எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க அந்த 6 பேர்ட்டையும், நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்களான்ட்டு. ஆமாம் சொன்னோம், இருந்தால் தானே கொடுக்க முடியும், அது எங்களுக்கு விருப்பம் இருக்கணும்ல, எங்களுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் கொடுக்கணும்னு எங்களுக்கு ஆண்டவன் தோண வைக்கல, அதனால் நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என்ன அவங்க வந்து கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் திரும்ப போய் அதே இடத்துல போய் நீங்கள் கொள்ளையடிப்பீங்களா? அப்போ என்கிட்ட பணம் இல்லைல்ல, பணம் இருந்தால் தான் நான் பள்ளிவாசம் கட்ட முடியும், பள்ளிவாசம் கட்டணுங்கிறது என்னுடைய நோக்கம், நான் அப்போ பள்ளிவாசம் கட்டணும்னு நினச்சிட்டேன். அப்போ நான் போய் கேட்குறேன், அவங்க இல்லைங்கிறாங்க, அப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க, அதனால் கொள்ளையடிச்சேன் அப்படிங்கிறாங்க. என்ன விசித்திரமான வழக்காக இருக்கேன்னு சொல்லி எல்லோரும் பார்க்குறாங்க. முதல்ல மன்னராக பதவி ஏற்றவுடனே ஒரு விசித்திரமான வழக்கு வந்திருக்கே அப்படின்னு எல்லோரும் பார்க்குறாங்க. சொந்தக்காரங்க பார்க்குறாங்க, அங்கே உள்ள அரசு சபையில் உள்ள மந்திரி எல்லாருமே பார்க்குறாங்க. பார்க்கும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அப்போ இவங்களுக்கு தண்டனை கொடுத்துட வேண்டியதேன், 5 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்துடணும், ஏன்னா திருடிட்டார்ல, திருடினது தப்பு தானே அப்படின்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து தீர்ப்பு வந்து இப்போ சொல்லலை, மறுநாள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்தி வச்சிடுறாங்க. நான் நாளைக்கு சொல்கிறேன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. சபை கலைஞ்சிருச்சு. வீட்டுக்கு போய் அவங்க மனைவி இருக்காங்கல்ல சுலைகாமா, அவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்னப்பா இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கே, இதுக்கு வந்து நான் வந்து இப்படி சொல்லலான்னு நினைக்கிறேன், 5 வருஷம் கடுங்காவல் தண்டனை போட்டு அவங்கள ஜெயிலில் வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன், நீ என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது கரெக்டாக நீ உன்னோட யோசனை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, கரெக்டு தானே நீங்கள் சொல்கிறது, பள்ளிவாசல் கட்டணுன்னா அவர் சொந்த பணத்தில் கட்டியிருக்கணும், இல்லை வசூல் பண்ணி கட்டியிருக்கணும், அவர் அதுவும் செய்யாமல் இதுவும் செய்யாமல் இல்லைன்னு சொன்னவங்கள்ட்ட பணம் கேட்டிருக்காரு, இல்லைன்னு சொன்னோன்னே அங்கே போய் திருடிட்டு வந்துட்டார். அப்போ அது தப்பு தானேங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அவர் தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ நான் சொன்னது சரி தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் சொன்னது சரி தான் அப்படிங்கிறாங்க. சரி மறுநாள் வந்து நம்ம அப்போ அதே தீர்ப்பு சொல்லிடலான்னு சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்துடுறாங்க. சபை கூடியது, எல்லோரும் வந்துடுறாங்க. எல்லோரும் வந்து அதே மாதிரி அந்த 6 பேரும் இந்த இவரும் அந்த திருடினாங்கன்னு சொன்னால் அவர் 7 பேருமா வந்துடுறாங்க. அந்த 6 பேர் அந்த பக்கம் நிற்கிறாங்க, இவர் இந்த பக்கம் நிற்கிறாரு. இன்றைக்கி தீர்ப்பு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு அந்த 6 பேரும். அப்போ வந்து இவங்களுக்கு வந்து திருடிட்டார், அது தப்பு தான், அது தப்பான செயல் தான், யாராக இருந்தாலும் தப்பு தான். அதனால் திருடினால இவருக்கு வந்து 5 வருஷம் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லோரும் பார்க்குறாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டானது இவருக்கு 5 வருஷம் போதுமா இல்லை கூட கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குற மாதிரி அவர் கேட்குறாங்க. யார் அந்த 6 பேரும். இது வேறு எதுவும் மாற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நபியே மன்னரே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, இல்லையா எதுக்கு மாற்றி சொல்லணும், கரெக்டான தீர்ப்பு தானே, அவர் திருடிட்டார்ல, திருடினதுக்கு 5 வருஷம் ஜெயிலில் இருக்கட்டும், அவர் தண்டனை கொடுத்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை கரெக்டாக சொல்கிறீங்களா, இல்லை வேறு எதுவும் மாற்றம் இருக்கான்னு திருப்பி கேட்குறாங்க அந்த 6 பேரும். இல்லை மாற்றம்லாம் இல்லை, இதுதான் உண்மை, இதுதான் அவருக்கு தீர்ப்பு, ஏன்னா அவர் திருடிட்டார், திருடினது தப்பு தான், அதனால் தப்பு செஞ்சதுக்கு தண்டனை அனுபவிக்கணும், அதனால் ஜெயிலில் 5 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க.
சொன்னோன்னே அவங்க எல்லோரும் சேர்ந்து கை தட்டுறாங்க. யார்? அந்த 6 பேரும் கை தட்டுறாங்க. இந்த திருடனேன்னு சொல்லி இங்கிட்டு நிற்கிறார்ல, திருடனார்னு சொன்னாங்கல்ல, அவரும் கை தட்டுறாங்க. ஏன்னா 7 பேரும் சேர்ந்து கை தட்டுறாங்கன்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. என்ன 7 பேரும் கை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்க மட்டும்தான் கை தட்டணும் இல்லையா? இவங்க திருடனேன்னு சொல்லி ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லி தண்டனை அனுபவிக்க போகிறவர் வந்து கை தட்டக்கூடாது. அவரும் சேர்ந்து கை தட்டுறாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வியப்பாக பார்க்குறாங்க. அப்போ அவங்க அந்த 7 பேருமே மலக்குகளாக மாறிடுறாங்க. மலக்குகளாக மாறினோடனே சுப்ஹானல்லாஹ், நீங்கள் எல்லாம் மலக்குமார்களா வாப்பாமார்களே அப்படின்னு கேட்குறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஆமாம், நான் அப்படியா, என்ன இது விசித்திரமான இதாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இல்லை வாப்பா, இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி மன்னராக பதவி ஏற்றிருக்கீங்கல்ல, உங்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக வல்ல ரஹ்மான் எங்களெல்லாம் அனுப்பிவிட்டேன். இந்த மாதிரி போய் ஒரு கேஸ் கொடுங்க, அவங்க தீர்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை உங்களை சோதிக்கிறதுக்காகவே அல்லாஹ் வந்து எங்களை அனுப்புனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. அப்படியா, யா அல்லாஹ், என் ரப்புவே, என்னை சோதிக்கிறதுக்காக இவ்வளோ மலக்குமார்கள்லாம் அனுப்பியிருக்கியே அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கிறாங்க. மற்றதை நீங்கள் ஆண்டவன்கிட்ட பேசிக்கங்க, நாங்கள் கிளம்புறோம், எங்கள் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்க மறைஞ்சிடுறாங்க. மலக்குமார்கள்லாம் அவங்க வந்து ஆண்டவன் என்ன சொல்கிறானோ அதை மட்டும்தான் செய்வாங்க. மலக்குமார்களுடைய வேலையே அதுதான். அவங்க என்ன அல்லாஹ் வல்ல ரஹ்மான் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் சொல்லுவாங்க. நம்மள்ட்ட வந்தாலுமே அதை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே மறைஞ்சிருவாங்க. வேறு எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய பணி, அவங்களுடைய சிறப்பே அதுதான். மலக்குமார்கள் வாப்பாமார்கள் வந்தாங்கன்னா அவங்க என்ன வல்ல ரஹ்மான் என்ன சொல்லி அனுப்பியிருக்கானோ அந்த தகவலை மட்டும் சொல்லுவாங்க. இல்லை என்ன செய்ய சொன்னாலும் அதை மட்டும்தான் செய்வாங்க, வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்லிட்டாங்க, மிச்சது நீங்கள் அல்லாட்ட பேசிக்கங்க நபியே, நாங்கள் கிளம்புறோன்னு அவங்க மறைஞ்சிட்டாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாங்க, வல்ல ரஹ்மான், என்னப்பா இது சோதனை, எனக்கு மன்னராக பதவி ஏற்ற அன்றைக்கே ஒரு பெரிய சோதனை வச்சுட்டியப்பா. நான் கரெக்டான தீர்ப்பு தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்டா மலக்குமார்களே கை தட்டிட்டாங்க, அதனால் கரெக்டான தீர்ப்பு தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சுக்குர் அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்வுக்கு சுக்குர் சொல்கிறாங்க வல்ல ரஹ்மானுக்கு. இந்த மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் வல்ல ரஹ்மான் நடத்தினான். ஏன்னு கேட்டால் அவன் சோதிக்கிறான். கரெக்டாக அவங்க தீர்ப்பு சொல்கிறாங்களா, இல்லை பள்ளிவாசல் தானே கெட்ட திருடினாங்க, பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை பள்ளிவாசல் கெட்டினது திருடினதுக்கு பணத்தை வேண்டாம் நான் தந்துடுறேன்ப்பா நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை பள்ளிவாசல் கட்டணும்னு இருந்தாலுமே அதை திருடி கட்டக்கூடாது, நல்ல முறையில் தான் கட்டணும், ஹலாலான முறையில் தான் கட்டணும் இல்லையா? இப்போ பொதுவாக மற்றவங்களே பள்ளிவாசல் கட்டணும்னு சொன்னாலும் இந்த சாராயம் விற்கிறவங்க அந்த மாதிரிலாம் முறை தவறி வேறு மாதிரிலாம் சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி ஆள்கிட்டலாம் வசூல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்குது நம்ம இஸ்லாத்தில். அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? அதனால் நேர்மையான ஹலாலான முறையில் யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்ககிட்ட வாங்கி தான் பள்ளிவாசல் கட்டணும். ஏன்னா இறைவனுடைய இல்லம் இல்லையா அது. அதனால் அந்த மாதிரி சோதிக்கிறான் வல்ல ரஹ்மான். பள்ளிவாசல் தானே கட்டினார், இப்போ என்ன அதில் என்ன பெரிய வீட்டுக்காக கொண்டு போயிட்டாரு, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க, போங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை அந்த பணத்தை நானே தந்துடுறேன் விட்டுருங்க அவரை அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை பள்ளிவாசல் கட்டினாலுமே ஒழுங்கான சம்பாத்தியத்தில் தான் கட்டணும், இந்த மாதிரி திருடிட்டுலாம் கட்டக்கூடாது, தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்களாங்கிறத எல்லாம் சோதிக்கிறான். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அதில் கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அது பள்ளிவாசலே கட்டினாலும் திருடி கட்டக்கூடாது, வசூல் பண்ணி கட்டணும், இல்லை தன்னுடைய சொந்த பணத்தை கட்டணும். சொந்த பணம் இல்லையா, வசூல் பண்ணி கட்டணும். அதை மீறிட்டு போய் திருடிட்டுலாம் கட்டக்கூடாது, கொள்ளையடிச்சா கட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் கட்டக்கூடாது, அப்போ நீங்கள் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதை வல்ல ரஹ்மான் மனசில் சந்தோஷமாக இருந்திருப்பான், பாராட்டியிருப்பான் இல்லையா? அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களும் அதிசயங்கள் நடந்துச்சு. இது ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அருமையான வரலாறை சொன்ன எனக்கும், இதை அன்பாகவும் அழகாகவும் பொறுமையாகவும் என்று கேட்ட உங்களுக்கும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் தருவானாகவும். ஆமீன் 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 யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.